உங்க இஷ்டம் தான். தென்னிந்திய பௌத்த சங்கத்தின் சார்பாக இன்று நடைபெறும் பௌர்ணமி முடிவுள்ளது விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் உங்கள் அனைவரையும் தென்னிந்திய பௌத்த சங்கத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்பு மிகவும் பெருமை அடைகிறேன். நமக்கு வந்து மாதம் வந்து அறவணைகள் வருவாங்க சாமியார்கள். அந்த சாமியார்கள் 2 பேர் படிப்பை முடிச்ச காரணத்தினால திருப்பியும் பர்மாவுக்கு போயிட்டாங்க. இந்த 27ஆம் தேதி பர்மாவுக்கு போயிட்டாங்க, மியான்மருக்கு போயிட்டாங்க. இதுதான் அதனால தான் இந்த மாதம் சாமியார்கள் அறவணைகள் இல்லாத ஒரு பௌர்ணமியை நம்ம கொண்டாடுவோம், புரியுதுங்களா? அதனால இதை நம்ம சீரும் சிறப்புமாக கொண்டாடிட்டு மத்தியானம் நம்ம அன்னதானம் முடிச்சுட்டு நம்ம இங்கிருந்து போயிடுவோம். மிகவும் தாழ்மையும் கேட்குறீங்க. வாழ்க்கை அப்படின்றது என்ன அப்படின்னா சரி, வாழ்க்கைன்றது போராட்டம் தான். பௌத்தத்தில் வாழ்க்கையை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாழ்க்கைனாலே ஒரு பெரிய போராட்டம் தான். விடுதலைன்னு ஒருத்தர் இருந்தான். அவனுக்கு வாழ்க்கையில் எதுவுமே ஈஸியாக கிடைக்கல. ஆஃபீஸில் அவனை டார்ச்சர், அவனுக்கு டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லா விஷயத்துலேயும் முன்னேறி வர்றதை பார்த்து மற்றவங்களுக்கு அவனை பிடிக்காதனால அவனை டார்கெட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க அதெல்லாம் பிடிக்கல ஆஃபீஸில். அதெல்லாம் அவன் என்ன செஞ்சாங்க, சரி அந்த ஆஃபீஸை விட்டு வெளியே இந்த ஆஃபீஸே நமக்கு வேண்டாம், நம்ம ஒரு நிம்மதியான பாதையை தேடி போகலான்னு சொல்லிட்டு ஒரு காட்டு வழியாக அப்படியே போகும்போது இவன் இந்த சிந்தனையிலேயே போய்கிட்டு இருக்கும்போது காட்டு வழியில் போகும்போது அந்த காட்டில் ஏற்கனவே ஒரு புலி பசியாக இருக்குது. அது எனக்கு தெரியாது இல்லையா. இவன் இங்கே இருக்கிற ஒரு டென்ஷனை இப்படி திருப்பி ரிலாக்ஸ் பண்ணலான்னு போனால் இங்கே காட்டில் அவன் புலி பார்த்து அவன் துரத்த ஆரம்பிக்குது. என்னடா இது காட்டில் நம்ம அங்கே நிம்மதியிலேருந்து இங்கே வந்தோம்னா நம்ம புலி துரத்த ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். ஓடுறான் அவனால முடியாத பட்சத்துக்கு ஒரு மரத்து மேலே ஏறிட்டு நம்ம உயிரை காப்பாற்றினாலும் மரத்து மேலே ஏறிட்டு கீழே பார்த்தா புலி இவனை சாப்பிடணும்னு நினைக்கிது. மேலே பார்த்தா ஒரு மலை பாம்பு, அதுவும் பசியாக இருக்கு.
இவனை வந்து நோக்கி ஊர்ந்து நடந்துட்டு வருது. ஏன்னா வந்து இயற்கையில வந்து ஒன்றை அழிச்சுதான் ஒன்று சாப்பிடணுன்ற ஒரு நிர்பந்தத்துல இருக்குங்க விலங்கினங்களா, வேற வழி கிடையாது. அதனால மேல அந்த மலைப்பாம்பு வந்து அப்படியே அவனை ஊர்ந்து கவனிச்சு இவன் பக்கம் நோக்கி ஊர்ந்து வருது. இவன் மேலேயே ஏறி போக முடியாம கீழே இறங்கி வர முடியாம புரியுதா, கீழே புலி மேல பாம்பு, என்ன செய்யறது புரியல விடுதலைக்கு. இந்த மன போராட்டத்தில் இருக்கும்போது இவன் தலைக்கு மேல வந்து தேனீக்கள் கூடு கட்டியிருக்கு. தேனீக்கள் கூடு கட்டும் போது அதுல இருந்து ஒரு தேன் துளி அவன் உடல்ல வந்து படுது. தேன் துளி மேல இருந்து வந்து அவன் உடல்ல படுது. பட்டும் போது இந்த சூழ்நிலைகளுக்கு இடையே மேல பாம்பு கீழே புலி, இந்த சூழ்நிலைகளுக்கு இடையே வந்து அந்த தேன் துளியை வந்து அவன் உடல்ல பட்டதுமே அவன் சுவைக்கிறான். இது எல்லாத்துக்குமே ஒரு இயற்கையான ஒரு குணங்கள் அது. அதுனா ஒரு சுவையான பொருள் நமக்கு இந்த சூழ்நிலையும் கீழே புலி மேல பாம்பு நம்ம முடிஞ்சது அப்படின்ற ஒரு சூழ்நிலை கூட அந்த தேர்வு பட்டதுமே அவன் சுவைக்க ஆரம்பிக்கிறான். ஸோ இதுதாங்க வாழ்க்கை, இதுதான் பௌத்தம். புரியுதுங்களா? நமக்கு சிரமங்கள் இருக்கும். சிரமங்கள்ன்றது இந்த புலி தோக்குற மாதிரி சிரமங்கள் இருக்கும். பாம்பு நம்மளை கவுற மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்கும். இந்த பிரச்சனைகளுக்கு இடையிலேயுமே ஒரு இன்பம் இருக்கு பாருங்க. பிள்ளைங்களை வளர்க்குறது, பிள்ளைங்களை பார்க்கறது, தன்னம்பிக்கையா நம்ம வாழ்றது, இதுதான் வந்து வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை தான் வந்து பௌத்தம் வந்து அழகு நெறியில சொல்லியிருக்காங்க. இந்த வாழ்க்கையை நம்ம எவ்வளவுதான் சிரமப்பட்டாலும் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் எல்லாரும் இது புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கைன்றது இதுதான், இதை பேஸ் பண்ணி நம்ம அடுத்த நகர்வுக்கு முன்னேறுவோம் அப்படின்னா இந்த கதையினுடைய சாராம்சம். ஓகேவா? இதுதான் கான்செப்ட். இந்த கதை பிடிச்சிருந்துச்சா? ஓகேவா? ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கதை சொல்றேன், புரிஞ்சு கேளுங்க. ஓகேவா? இப்ப அடுத்து நம்ம வந்து பௌத்த சீலம் சொல்லிடலாம். சீலம் சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சி பௌர்ணமி நிகழ்ச்சி நிகழ்வு முடிஞ்சிடும். அடுத்து நம்ம அன்னதானம் வந்துச்சு நினைக்கிற சாப்பாடு வந்துடுமே, நம்ம சாப்பிட்டு கிளம்புறோம். ஓகேவா? மாதாஜி நல்லா இருந்துச்சா மாதாஜி? சரி சண்டே சொல்லுங்க. நமோ தஸ்ஸ பகவதோ அரஹதோ சம்மா சம்புத்தஸ்ஸ. நமோ தஸ்ஸ பகவதோ அரஹதோ சம்மா சம்புத்தஸ்ஸ. நமோ தஸ்ஸ பகவதோ அரஹதோ சம்மா சம்புத்தஸ்ஸ. புத்தம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி, துரியாமி புத்தம் சரணம் கச்சாமி, துரியாமி தம்மம் சரணம் கச்சாமி, துரியாமி சங்கம் சரணம் கச்சாமி, தரியாமி புத்தம் சரணம் கச்சாமி, தரியாமி தம்மம் சரணம் கச்சாமி, தரியாமி சங்கம் சரணம் கச்சாமி. பாராதி வாதா வேரமணி சிக்காவரம் சமாதியாமி, அரிநாதானா வேரமணி சிக்காவரம் சமாதியாமி, சாமி சுவிச்சாச்சாரா வேரமணி சிக்காவரம் சமாதியாமி, பூர்வாதானா வேரமணி சிக்காவரம் சமாதியாமி, சுராமேர மஞ்சள மாதத்தானா வேரமணி சிக்காவரம் சமாதியாமி. போற்றுதற்குரிய பெக்கிடே வணக்கம். எங்களுக்கு மும்மணியுடன் பஞ்சசீல தர்மங்களில் தயவாய் உபதேசித்தார் அனுக்கரகம் செய்யுமாறு வேண்டுகிறோம். போற்றுதற்குரிய பெக்கிடே வணக்கம். எங்களுக்கு மும்மணியுடன் பஞ்சசீல தர்மங்களில் தயவாய் உபதேசித்தருளா அனுக்கரகம் செய்யுமாறு வேண்டுகிறோம். போற்றுதற்குரிய பெக்கிடே வணக்கம். எங்களுக்கு மும்மணியுடன் பஞ்சசீல தர்மங்களை தயவாய் உபதேசித்தருள அனுக்கிரகம் செய்யுமாறு வேண்டுகிறோம். வந்தனம் பகவதே, வந்தனம் அரோரி.
வந்தனம் உயர்ஞானம் எய்திய புத்தரே. வந்தனம் பகவனே வந்தனம் அறவோரே. வந்தனம் உயர்ஞானம் எய்திய புத்தரே. வந்தனம் பகவனே வந்தனம் அறவோரே. வந்தனம் உயர்ஞானம் எய்திய புத்தரே. புத்தராம் அறவோரிடம் புகிகிறேன் அடைக்கிலம். தம்மமாம் அறத்தினிடம் புகிகிறேன் அடைக்கிலம். சங்கமாம் துறவோரிடம் புகிகிறேன் அடைக்கிலம். புத்தராம் அறவோரிடம் புகிகிறேன் அடைக்கிலம். தம்மமாம் அறத்தினிடம் புகிகிறேன் அடைக்கிலம். சங்கமாம் துறவோரிடம் புகிகிறேன் அடைக்கிலம். புத்தராம் அறவோரிடம் புகிகிறேன் அடைக்கிலம். தம்மமாம் அறத்தினிடம் புகிகிறேன் அடைக்கிலம். சங்கமாம் துறவோரிடம் புகிகிறேன் அடைக்கிலம். உயிர்வதை புரிவதை தவிர்த்திடம் அறத்தினை உவர்ந்தேற்கின்றேன். பிறர் பொருள் கவரலை தவிர்த்திடம் அறத்தினை உவர்ந்தேற்கின்றேன். பிழையுறு காமத்தை தவிர்த்திடம் அறத்தினை உவர்ந்தேற்கின்றேன். பொய்யுரை புகழை தவிர்த்திடம் அறத்தினை உவர்ந்தேற்கின்றேன். மனதினை மயக்கிய பிழை செய்ய தூண்டிடும் மதுக்குடி நெறியினை தவிர்த்திடம் அறத்தினை உவர்ந்தேற்கின்றேன். அப்படியே வெளியே இருக்கிறவங்க பண்ணுறது வெளியே இருக்கிறவங்க